6th standard term 3ல exercise number 1.1 first 11th sum பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா which of the following statement is incorrect ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1/2 is greater than 1/3. இது வந்து கரெக்டாக இன்கரெக்டாக அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம போடுவோம்ல இப்போ 2 3 அப்படின்னு போட்டோம்னா அதில் எது வந்து பிக் நம்பர் 3 தானே. ஆனால் இதை மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்கும்போது எது ஸ்மாலாக இருக்கோ அதுதான் பிக் நம்பர். அப்போது இதில் பாருங்கள் 1/2ங்கிறது கீழே டினாமினேட்டர் மேலே சேமாக இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 2 வந்துட்டு ஸ்மாலாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் டினாமினேட்டர் மட்டும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எது வந்து ஸ்மாலாக இருக்கோ அதுதான் பிக். அப்போ 1/2ங்கிறது பிக் நம்பர். ஸோ இது வந்து கரெக்ட். 1/2 இஸ் கிரேட்டர் தென் 1/3. ஓகேவா. அடுத்து பி பார்த்தீங்கன்னா 7/8 இஸ் கிரேட்டர் தென் 6/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்குறோம் மேலே சேமாக இல்லை, நியூமரேட்டர் சேமாக இல்லை, டினாமினேட்டரும் சேமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்சிஎம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி போடலாம். சரியா. இப்போ பாருங்கள் 7/8 இஸ் கிரேட்டர் தென் 6/7 எழுதிட்டேன். இதை நம்ம எப்படி போடுவோம், எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. 8, 8ஆல் இல்லை 7ஆல் கூட போடலாம். ஃபஸ்ட்டு நான் 8 போட்டேன். 8 1s are 8, அந்த 7 அப்படியே போட்டுக்கோங்க. திருப்பி 7ஆல் அந்த 1 அப்படியே வரும். 7 1s are 7. அப்போது 8 × 7 எவ்வளோ 56. இது வந்து என்னவென்னா எல்சிஎம் வந்து 56. அப்போது இங்கே டினாமினேட்டர் 8 வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 56 வரும்னு பார்க்கணும். அப்போ என்னாகும் 7/8 × 7 மேலே 7ஆல் ஈக்குவல் டு 56. 7 7s are 49. இது ஓகேவா. அடுத்தது 6/7க்கு மேலேயும் கீழே 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், 6 8s are 48, கீழே 56. ஸோ என்ன வருது பார்த்தீங்கன்னா 49/56 48/56 வருது. இதில் வந்து மேலே இருக்க நியூமரேட்டர் பார்க்கணும், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் பார்க்கும்போது எது பிக் நம்பராக இருக்கோ அதுதான் வந்து கிரேட்டர். ஸோ 49 தான் பிக். அப்படி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சம்மில். ஓகேவா. ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து சி ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ சி பார்த்தீங்கன்னா 8/9 இஸ் லெஸ் தென் 9/10 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நியூமரேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எல்சிஎம் 9க்கும் 10க்கும் இப்போது 9 டேபிளாலே போடலாம். 9 1s are 9, இந்த 10 அப்படியே இருக்கும். இங்கே வந்துட்டு 10ஆல் 10 1s are 10. அப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 9 × 10 90. ஓகேவா. 9 × 10 மல்டிபிள் பண்ணி 9 × 10 90. இப்போது 8/9 மேலே கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் கீழே வந்து டினாமினேட்டர் நமக்கு வந்து 90 கிடைக்கும் இல்லையா. ஸோ 90 மேலே வந்து 80. அடுத்தது 9/10க்கு 9ஆல் 9/9 என்னாகும், கீழே 90, 9 9s are 81. இது 80/90, இது 81/90. கிளியரா. இப்போ பாருங்கள் 8/9ஓட இது வந்து 80/90. 9/10ஓட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்குது 81/90. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் பார்க்கணும். நியூமரேட்டரில் வந்து எது ஸ்மாலாக இருக்குது, அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது வந்து ஸ்மால் தானே கொடுத்துருக்காங்க, லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 80 தான் லெஸ் 81ங்கிறது கிரேட்டர் நம்பர் இதை விட. இப்போ இந்த சிம்பிள் இது வந்து கரெக்ட். ஸோ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 10/11 இஸ் லெஸ் தென் 9/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்பவும் போலே வந்துட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுத்தே போகிறேன். 11ஆல் 11 1s are 11, 10 அப்படியே போட்டுக்கோங்க. 10ஆல் இந்த 1 10 1s are 10. அப்போ எல்சிஎம் வந்து
11 into 10 equal to 110. LCM வந்து 110. இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா. 10 into 10, 10 by 10. ஓகேவா, அப்போ தான் நமக்கு 110 கிடைக்கும். ஸோ என்ன வரும், 10 10s are 100 by 110. இது ஃபஸ்ட்டு 10 by 11 கண்டுபிடிச்சிருக்கோம். தென் 9 by 10க்கு 11ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 9 11s are 99 by 110. ஓகேவா, கிளியரா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 10 by 11க்கு என்ன கிடச்சிருக்கு, 100 by 110. தென் 9 by 10க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, 99 by 100. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே உள்ள நியூமரேட்டர் தானே பார்ப்போம். இப்போ நியூமரேட்டர் வந்து 100 தான் பிக்கு, 99 ஸ்மால். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 100 by 110 இஸ் லெஸ் தென் 99 by 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங். ஸோ இதுதான் வந்து இது வந்து ராங். பட் நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்து இன்கரெக்ட்னு கேட்கறதுனால ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர், டி. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகேவா. அடுத்தது 12th சம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 by 7 and 2 by 9 ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீனாவே தெரியும் இல்லையா, சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம நிறைய சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே சேமாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து போடுவோம். ஸோ போட்டலாமா. 12th சம்மில் 7க்கும் 9க்கும் இப்போ எல்சிஎம் 7 டேபிளால் 7 1s are 7, இந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 9ஆல் 1, 9 1s are 9. அப்போது எல்சிஎம் என்ன வரும், 7ம் 9ம் 63 தான் எல்சிஎம். ஓகேவா, கிளியரா. ஓ 3 by 7 into 9ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 63 கிடைக்கும். ஸோ 27 by 7 9s are 63. இது வந்து 3 by 7க்கு. ஸோ 2 by 9க்கு 2 by 9 into 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 7s are 14 by 63. அப்போ இதில் பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. மேலே இருக்க நம்பர் வந்து 27, கீழே இருக்கிறது வந்து 14. கரெக்டா. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் 27 by 63 minus 14 by 63 எழுதிட்டு 27ல் 14 போயிட்டா எவ்வளோ வரும், சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 7ல் 4 போச்சுன்னா 3, 2ல் 1 போயிட்டா 1, 13. ஸோ 13 by 63 இதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். கிளியரா. என்ன பண்ணுறோம், நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணி அதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 by 63. அடுத்த சம் பாருங்கள். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53 by 17 இஸ், ரெசிப்ரோக்கல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, தலைக்கீழே போடுறது. அப்போ பார்த்தீங்கன்னா 17 வந்து மேலே வந்துடும், 53 கீழே வந்துடும். அப்போ இதில் எங்கே இருக்கு ஆன்சர், ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்தது 14th சம். இஃப் 6 by 7 equal to a by 49 then the value of a is அப்படின்னா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 by 7ம் a by 14ம் ஈக்குவல் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டும் சேம்னு அர்த்தம். அப்போ இதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ 7ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 49 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம எப்போவுமே எப்படி போடுவோம், ஃப்ராக்ஷனில் கீழே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலே மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 7ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 49 கிடைக்கும். அப்போ என்ன வரும், இங்கே போகிறேன், 6 by 7 into 7 by 7. அப்போ என்ன வரும், 7 7s are 49, 6 7s are 42. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது, 42. இதான் கரெக்ட். ஓகேவா, புரியுதா. அடுத்த கொஷின் பாருங்கள். புகழ் has been given 4 choices for his pocket money by his father. Which of these choices should be taken in order to get the maximum money அப்படின்னா, அவங்க புகழோட அப்பா வந்து 4 choices கொடுக்குறாங்க மணி எடுத்துக்கிறதுக்கு. அவங்க 4 சாய்ஸ் இருக்குது, அதில் எதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாருமே வந்து என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் எவ்வளோ மணி நம்ம கெட் பண்ண முடியுமோ அதுதான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், ஒரு இதையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 by 3 of 150. அப்போ என்ன பண்ணணும், 2 by 3 150யோட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ஒன்று மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் எது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்குதோ
அதுதான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் 150 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி போடணுன்னா 2/3 இன்ட்டு 150. ஸோ சேம் டேபிளால் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாமா. இப்போ 3ஆல் கேன்சல் ஆகும். 5 3s are 3 1s are 3, 5 3s are 15, 50. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் 100 rupees. ஓகேவா. இது வந்துட்டு ஏ. அடுத்தது இங்கே போகிறேன் பி. பி பார்த்தீங்கன்னா 3/5 3/5 ஆஃப் 150 அப்படின்னா இதை வந்துட்டு 3/5 இன்ட்டு 150. கிளியரா. ஃபஸ்ட் டேபிள் வந்து 5th டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். 5 1s are 5, 3 5s are 15, 30. ஸோ வந்து என்ன வரும் 90 rupees. அடுத்து சி. சி பார்த்தீங்கன்னா 4/5 ஆஃப் 150 rupees. இப்போ என்ன வரும் 4/5 இன்ட்டு 150. இப்போ 5th டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். 5 1s are 5, 3 5s are 15. இந்த 0க்கு 0 போட்டுக்கிறோம். இப்போ என்னாகும் 4 3s are 12, அந்த 0 120 rupees. அடுத்தது 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 1/5 ஆஃப் 150 rupees. இப்போ என்ன வரும் 1/5 இன்ட்டு 150. 5th டேபிளால் 5 1s are 5, 3 5s are 15. ஸோ 30 rupees. இப்போ இதில் எது பிக்காக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு 100 இருக்குது, அடுத்து 90 இருக்குது, அடுத்து 120 இருக்குது, அடுத்து 30 இருக்குது. இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட்டுங்கிறது இது 120 தான். ஸோ இப்போ சி தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. 4/5 ஆஃப் 150 rupees அப்படிங்கிறது கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா.